மகாலட்சுமி பெருமாளை மனம் புரிந்த திருத்தலம். இன்றும் கோவிலில் தேனீகளாக வாழும் தேவர்கள். சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் திவ்ய தேச பெருமாள் கோவில். வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல திருக்கண்ணமங்கை என்ற இடத்தில் அமைந்திருக்கும் பக்தவசல பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். திருவாரூர் கும்பகோணம் சாலையில் திருவாரூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கண்ணமங்கை என்ற ஊர் அமைந்துள்ளது. திருவாரூர் மற்றும் கும்பகோணத்தில் இருந்து நேரடியாக பேருந்து வசதிகள் உள்ளன. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரெமோகுல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் மூலவராக பெருமாள் பக்தவசல பெருமாள் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். இவருக்கு பத்ராவி பெருமாள் என்றும் பேர் உண்டு. அம்மனின் பெயர் கண்ணமங்கை நாயகி. அவளுக்கு அபிஷேகவள்ளி என்றும் பேர் உண்டு. தலவிருசமாக மகிழ மரம் உள்ளது. தீர்த்தத்தின் பெயர் தர்சன புஷ்கரணி. புராண காலத்தில் இந்த ஊர் லக்ஷ்மி வனம் என்று அழைக்கப்பட்டது. தற்பொழுது திருக்கண்ணமங்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயம் திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்டது. 108 திவ்ய தேச பெருமாள் கோயில்களில் இது 16வது திவ்ய தேசமாக உள்ளது. ஒரு தலத்திற்கு இருக்க வேண்டிய விமானம், ஆரண்யம், மண்டபம், தீர்த்தம், சேசரம், நதி, நகரம் என்று 7 லட்சணங்களும் அமைய பெற்றதால் சப்த புண்ணிய சேசரம் என்றும் இந்த ஆலயம் பெயர் பெற்றது. இத்தலத்தில் நடந்த திருமால் திருமகள் திருமணத்தை காண தேவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்ததோடு எப்பொழுதும் இந்த திருமண கோலத்தை கண்டு கொண்டே இருக்க வேண்டும் என நினைத்தார்கள். எனவே தேனீகள் வடிவெடுத்து கூடு கட்டி அதில் இருந்து கொண்டு தினமும் பெருமாளின் தரிசனம் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்றும் கூட தாயார் சன்னதியில் வடப்புறத்தில் ஒரு தேன்கூடு உள்ளது. இந்த தேன்கூடு எவ்வளவு காலமாக உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த தேனீகள் பக்தர்களை ஒன்றும் செய்வதில்லை. ஒரு இரவு மட்டும் இங்கு தங்கினால் போதும், அவர்களுக்கு மோட்சம் கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை. பக்தர்களுக்காக ஆவி போல வேகமாக வந்து அருள் பாலிப்பதால் பக்தர் ஆவி என்றாகி பத்ராவி என்ற பெயரும் பெற்றார். இத்தல பெருமாள் உத்பல விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறார். சிவபெருமான் 4 உருவம் எடுத்து இத்தலத்தின் 4 திசைகளிலும் காத்து வருகிறார். பொதுவாக எல்லா கோயில்களிலும் 4 திருக்கரங்களுடன் விளங்கும் விஸ்வசேனர் பெருமாளின் சார்பாக லக்ஷ்மியை சந்திக்க சென்றதால் 2 திருக்கரங்களுடன் அழகிய வடிவில் அருள்பாலிக்கிறார். மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த பொழுது வானத்தை அளந்த காலை பிரம்மன் தன் கமண்டல நீரால் அபிஷேகம் செய்தார். அதிலிருந்து தெரித்து விழுந்த ஒரு துளி இவ்விடத்தில் விழுந்தது. அதுவே தர்சன புஷ்கரணி ஆனது. சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க அலைந்த பொழுது இந்த புஷ்கரணியை கண்டான். இதை பார்த்த உடனே அவனது சாபம் தீர்ந்தது. எனவேதான் இதற்கு தர்சன புஷ்கரணி, அதாவது தரிசித்த மாத்திரத்தில் பலன் தரக்கூடியது என்பது பொருளாகும். இங்குள்ள தாயாரை பெருமாள் இந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து பட்ட மகிழ்ச்சி ஆக்கினார். இதனால் இந்த தாயாருக்கு அபிஷேகவள்ளி என்றும் பெயர் உண்டு. நாதமுனிகளுக்கு திருக்கண்ணமங்கை ஆனான் என்ற சீடர் இருந்தார். இவ்வூரில் பிறந்த இவர் பெருமாளிடம் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார். கோயிலை சுத்தம் செய்து பெருமாளை அடைக்கலம் என்று வாழ்ந்தார். ஒரு நாள் இவர் வேத பாராயணம் செய்து கொண்டே நாய் வடிவம் கொண்டு மூலஸ்தானத்திற்கு ஓடி ஜோதியாகி இறைவனுடன் கலந்தார். இன்றும் ஆனி மாதம் திருவோண நட்சத்திரம் அன்று இவரின் மகா நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இவரது பேரு இவ்வூருக்கும் நிலைத்துவிட்டது. பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து கற்பக விருசகம், காமதேனு ஆகியவை தோன்றியது. இறுதியில் மகாலட்சுமி வெளிப்பட்டாள். முதலில் அவள் பெருமாளின் அழகிய தோற்றத்தை கண்டாள். அதை மனதில் நிறுத்தி இத்தலம் வந்து பெருமாளை அடைய தவம் இருந்தால் திருமகள் தவம் இருக்கும் விஷயம் அறிந்த பெருமாள் தனக்கு மெய்க்காவலரான விஸ்வசேனரிடம் முகூர்த்த நாள் குறித்து தர சொன்னார். பின் மகாலட்சுமிக்கு காசி தந்து 30 தேவர்கள் புடை சூழ பெருமாள் இங்கு வந்து லட்சுமியை திருமணம் செய்தார். பெருமாள் தன் பார்க்கடலை விட்டு வெளியே வந்து இங்கிருந்து லட்சுமியை திருமணம் செய்ததால் பெருமாளுக்கு பெரும்பொருள் கடல் என்றும் திருநாமம் ஏற்பட்டது. மகாலட்சுமி இங்கு தவம் செய்ததால் இத்தலத்திற்கு லக்ஷ்மி வனம் என்ற பெயரும், இங்கேயே திருமணம் நடந்ததால் கிருஷ்ண மங்களசேசனம் என்றும் பெயர்கள் ஏற்பட்டது. இங்குள்ள கருடாழ்வார் நின்ற கோலத்தில் பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார். திருமணத்தில் தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், வேலை வேண்டுபவர்கள் இவரை வலம் வந்து வழிபாடு செய்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 10 நாள் திருவிழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான திவ்ய தேச பெருமாள் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரெமோகுல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.